அனைவருக்கும் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துகள். ஒரு சிறிய கிராமம். காலை 4 மணி. ஊரே தூங்கி கிடக்கிறது. ஆனால் ஒரு வீட்டில் மட்டும் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. சிறுவன் தூக்கத்தில் இருந்து வேலைக்கு கிளம்பும் அப்பாவை நோக்கி, அப்பா இன்னும் விடியவில்லையே என்று கூறுகிறான். உடனே அப்பா, நம் வீட்டில் சீக்கிரமாக சூரியன் உதிக்க வேண்டும் என்றால் சூரியன் உதிப்பதற்குள் நான் கிளம்பி ஆக வேண்டும்டா சாமி என்று கூறிவிட்டு அப்பா வீட்டை விட்டு கிளம்புகிறார். அப்பா ஒரு கட்டிட தொழிலாளி. தினமும் செங்கல் தூக்குவார், சிமெண்ட் கலக்குவார், வெயிலில் நின்று வேலை பார்ப்பார். பல அடுக்குமாடி கட்டிடங்கள் கல்லையும் மண்ணையும் சுமந்து கொண்டு செல்லக்கூடியவர். ஆனால் ஒருபோதும் தன் வீட்டில் அந்த தொழிலை குறித்த கஷ்டங்களை குடும்பத்தில் அவர் ஒருபோதும் சொன்னதே கிடையாது. வேலைக்கு கிளம்பி விட்டார் அப்பா. காலையில் சிறுவன் கார்த்திக் பள்ளிக்கு புறப்படுகிறான். வழக்கம் போல் மாணவர்களிடத்தில் ஆசிரியர் உரையாடுகிறார். அப்படி உரையாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மாணவர்களை பார்த்து ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்கிறார். அன்புக்குரிய மாணவர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு ஹீரோன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ஒரு சிலர் எனக்கு ஹீரோ நடிகர், என்னுடைய ஹீரோ கிரிக்கெட் வீரர், இப்படி ஆளுக்கு ஒருத்தரை சொல்றாங்க. கார்த்திக் மட்டும் ஒன்றுமே பேசவில்லை. உடனே ஆசிரியர் சிறுவன் கார்த்திக் எழுப்பி, ஏன்பா நீ மட்டும் ஒண்ணுமே பேசவில்லையே, எல்லா மாணவர்களும் ஆளுக்கு ஒன்னா சொல்றாங்க, நீ ஒன்றுமே பேசவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் கேட்கிறாரு. அதற்கு சிறுவன் எழுந்து நின்று, அந்த சிறுவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே இந்த காணொலியில கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்கை ஷேர் பண்ணியிருக்கிறேன். உடனே போய் பார்த்துட்டு கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துகள். ஒரு சிறிய கிராமம். காலை 4 மணி. ஊரே தூங்கி கிடக்கிறது. ஆனால் ஒரு வீட்டில் மட்டும் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. சிறுவன் தூக்கத்தில் இருந்து வேலைக்கு கிளம்ப